தேவனாகிய கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து, அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை குறித்து, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து ஒரு அருமையான பாடல் நம்ம பாட போகிறோம். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறித்து நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். அவர் அன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் மரிக்காவிடில், அவர் அன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் அவருடைய ரத்தத்தை சிந்தாவிடில் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு வருகிற பிரச்சனைகளோ போராட்டங்களோ நம்மளால ஜெயிக்க முடியாது. அவர் அன்றைக்கு சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கு நம்ம எல்லா விதத்திலையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நினைத்து நம்ம ஸ்தோத்தரித்து ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த பாடலை பாட போகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த பாடலை பாட போகிறோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எல்லாரும் பாடலாமா? ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எல்லாரும் பாடலாமா? அவருடைய ரத்தத்தை நினைத்து பாடலாமா? ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுகிறோமே. அந்த ரத்தத்தை நினைத்து நம்ம பாடலாமா? சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஒவ்வொரு மனிதனுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவருடைய ரத்தமானது சிந்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். எனக்காக நீங்க மரிச்சீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்காக நீர் மரித்தீரே, எனக்காக உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, எங்கள் ஒவ்வொருத்தரோட மனசில் நீங்கள் பேசுங்கப்பா. Lord, intervene our life, oh Lord. Intervene my mind, intervene my soul, intervene my body. Oh, I commit my soul, spirit and body into thy mighty hands, oh Father. நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நான் உங்களுக்கு மாத்திரம் சொந்தம்ப்பா. இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய நன்மை சாட்சியாக சொல்லிவிட்டு என்னுடைய சர்மனுக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் LLM ஃபஸ்ட் இயருடைய எக்ஸாம் எழுத தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார்.
எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, இந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து எனக்கு பிளான் பண்ணுறதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் வந்து உதவி செய்தார். நான் அதற்காக நன்றி சொல்கிறேன். நான் எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் தான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. நான் அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு தேவையான நிறைய காரியங்களை என் சபை பிள்ளைகள் செய்தார்கள். நான் அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய ஜபங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கடந்த 29ஆம் தேதி ஜஸ்ட் இந்த வெனஸ்டே அன்னைக்கு தான் இதோட ரிசல்ட்ஸ் வந்து ஈவினிங் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னா, கிஃப்ட் ஷாப் டேக்காக எல்லா திங்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் சென்ட்ரலில் வந்து நான் ட்ரெயின் ஏறி உட்காந்து அவ்வளோ நேரம் நான் ஃபோன் பார்க்கல. காலையிலேருந்து பர்ச்சேஸில் இருந்ததுனால ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒரு மெசேஜ், ரிசல்ட் வந்துருச்சு எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு. அப்படியே ஒரே பக்கிர்னு வந்துருச்சு. ஆண்டவரே ரிசல்ட் வந்துருச்சா? ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மார்க்கெல்லாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே பாஸான்னு மட்டும் பார்த்தேன். அப்பா எல்லாமே பாஸ் அப்படின்னு சந்தோஷம். அந்த பாஸ்ன்னு பார்த்து முடிக்கிற அடுத்த நிமிஷமே அப்படியே தொடர்ந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃபோன் எடுத்தா, அக்கா எனக்கு 4 போயிடுச்சு, எனக்கு 5 போயிடுச்சு, 1 போயிடுச்சுன்றாங்க. ஆண்டவரே நான் போச்சு. கடைசியில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரான்ச்சில் ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் பாஸ் பண்ணது உண்மையிலே கர்த்தருடைய கிருபை. உங்கள் எல்லாருடைய ஜபங்களில் தான் நான் தேவனாகிய கர்த்தர் பேர்பட்ட ஒரு கிருபையை எனக்கு கொடுத்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படி எடுக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு மார்க் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தார். நான் அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். எவ்ரிதிங் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற எல்லா உயர்வுகள், எல்லா கணம், எல்லாவற்றையும் நான் அவருக்கே அவருடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். 70% LLMல ஃபஸ்ட் இயரில் எடுக்க தேவன் உதவி செய்தார். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால், பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் தான் இது நடந்தது. ஒவ்வொரு நாள் இந்த பரீட்சைக்கு படிக்கும் போது கூட ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுவேன். ஆண்டவரை எந்த கொஸ்டின் நான் படிக்கணும், எந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் போது உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியங்களை மாத்திரம்தான் நான் படித்தேன். பிள்ளைங்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குற டிப்ஸு தான். நம்ம படிச்சிடலாம், நம்ம முடிச்சிடலாம் இல்லை, அவருடைய பாதத்தில் காத்துருங்க. எக்ஸாம்பிள் நானே இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னது மாத்திரம்தான் படித்தேன். அதுவே என்னோடய பேப்பரில் வந்தது, அதையே நான் கிளியர் பண்ணேன். அடுத்தது எல்லாருடைய கிருபை. எங்களுடைய வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜிலும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து போகும். 2 வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அப்போ இவங்க நல்லா அள்ளி மார்க் போட்டாலும் அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருடைய கண்கள்லேயும் தயவு கிடைத்த ஆண்டவர் வெற்றிகரமாக ஃபஸ்ட் இயர் முடிக்க உதவி செய்தார். இப்போ அடுத்தது செகண்ட் இயர்க்குரிய காரியங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவஜனமே, இப்பொழுதும் நம் செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு The finished work of Jesus Christ. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் செய்து முடிக்கப்பட்ட வேலை என்கின்ற தலைப்பில் தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் இருக்கிறது அல்லவா, அந்த ரத்தத்தினால ஒரு பெரிய வேலையை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஒரு பெரிய மிஷன், ஒரு பெரிய ஒர்க்கை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடய சர்மனுக்கு எல்லா சர்மனுக்கும் முன்னாடி நான் எப்பொழுதுமே ஒரு பொன்மொழிகளை நான் சொல்வது என்னோடய வழக்கம். அப்படியே இன்றைக்கும் ஒரு சில பொன்மொழிகளோடு கூட நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு நாள் காலையில் நம்ம எழுந்துக்கிறோம். நம்ம காலையில் நம்மளுக்கு அந்த நினைவு வரும்போது, நம்ம தூக்கத்தில் போகிறோம், எல்லாருமே வந்து தூங்குகிறோம். தூக்கத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சிலருக்கு காண்கிற கனவுகள் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ரூம் வழியாக, நம்மளுடைய ஜன்னல் வழியாக வெளியிலேருந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு வெளிச்சம். ஓகே, நைட்டு முடிஞ்சிருச்சு, ஒரு புதிய நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது முதல்ல இண்டிகேஷன் என்னது? அந்த வெளிச்சம். அப்போ ஒரு பொன்மொழி இப்படியாக சொல்லுகிறது, காட்ஸ் லவ் ஃபார் அஸ் இஸ் ப்ரொக்ளைம்ட் பை ஈச் சன்ரைஸ். அதாவது கர்த்தருடைய அன்பு எப்படி பிரகடனப்படுத்தப்படுகிறது என்றால், ஒவ்வொரு விடியல் போதும் ஆண்டவருடைய அன்பானது பிரகடனப்படுத்துது. மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் இன்றைக்கி ஒரு நாளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சன்ரைஸையும் காமிச்சு ஆண்டவர் நம்மளுக்கு
ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு நாளும் காலையில் அந்த சூரிய வெளிச்சம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இனிமேல் ஞாபகத்துக்கு வரணும்? கர்த்தர் என் மேலே அன்பாக இருக்கிறாரு, இன்றைக்கி இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கூட பாருங்களேன், மழை பெய்யுது, ஆனாலும் அந்த வெளிச்சம் நம்ம இங்கே என்ன தான் லைட்ஸ்லாம் போட்டிருந்தாலும் அந்த வெளிச்சம் உள்ளே ட்ராவல் பண்ணுது பாருங்கள். அப்போ என்ன தோணுதுன்னா கர்த்தருடைய அன்பு. ஒரு நாள் அந்த சன்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நினைவு தோன்ற வேண்டும். அடுத்தது ஒரு பொன்மொழி சொல்லுகிறது, காட்ஸ் லவ் இஸ் லைக் அன் ஓஷன். கர்த்தருடைய அன்பு எப்படி இருக்கிறதா? ஒரு பெருங்கடலை போல இருக்கிறது. கடலை விட பெருசு பெருங்கடல். நம்ம பீச் பார்க்குறோமே, அதை விட பெரியது தான் என்னது? பெருங்கடல். இந்த பெருங்கடலோட ஆழத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் மலேசியா பட்டணத்திலே உயரிய கோபுரமாக அந்த இரட்டை கோபுரம் என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த இரட்டை கோபுரத்தோட 10 மடங்கு அது மேலே வைத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஆழமாக பெருங்கடல். அப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ ஆழமாக கர்த்தருடைய அன்பு நம்ம ஒவ்வொரு மேலே இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் நம்ம காண்கிற மனிதர்கள் இன்றைக்கு நம்மை நேசிப்பார்கள், நாளைக்கு அவர்கள் இல்லாமலே கடந்து செல்வார்கள். இல்லைனா நம்மளை நேசிக்காமல் அவங்க நம்மளை வெறுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. இட் ஸ்டாண்ட் ஸ்டில். அப்போ ஆண்டவருடைய அன்புக்கு நீங்கள் துவக்கத்தை பார்க்க முடியும். இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் தான் அவர் யாருங்கிறத ருசி பார்க்கக்கூடிய ஒரு தருணங்களை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம், யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு கொடை கொடுக்குறாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மரத்தோட நிழல் கிடைக்குதுன்னா தான் நமக்கு என்ன தெரியும்? அந்த நிழலோட அருமை தெரியும். அப்போ சில நேரத்தில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? காட்ஸ் லவ்வை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதற்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு there is only a beginning but not end என்று சொல்லி ஒரு பொன்மொழி எழுதுகிற ஒரு போதகர் சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பொன்மொழி, நோ மேட்டர் வாட் ஸ்டார்ம் யூ ஃபேஸ். நீ எப்பேற்பட்ட ஒரு ஸ்டார்ம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உன்னோட லைஃப்பில் நீ ஃபேஸ் பண்ணாலும் சரி, யூ நீட் டு நோ காட் லவ்ஸ் யூ அண்ட் ஹீ ஹேஸ் நாட் அபேண்டன்ட் யூ. அவர் உன்னை புறக்கணித்து தள்ளுகிற தேவன் இல்லவே இல்லை. உன்னோட பிரச்சனையை பார்த்து மனுஷங்க விட்டு போயிடலாம், உன்னோட போராட்டத்தை பார்த்து அப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையா, என்னால் உன் கூட நிற்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க ஓடிடலாம். ஆனால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட இருப்பார். எல்லா சூழ்நிலையில் உங்களால் நடக்க முடிஞ்சாலும் உங்கள் கூட இருப்பார், உங்களால் நடக்க முடியலனாலும் இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நேசர் நம்முடைய நேசர் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்கலாமா? ஆமென். இப்பொழுதும் இந்த சர்மனுடைய குறுந்தலைப்புக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம். நம் பாவத்திற்கு பரிகாரம், இயேசுவினால் முடிக்கப்பட்ட வேலை என்று நான் தலைப்பு கொடுத்தேன்ல, அந்த தலைப்பில் முதல் தலைப்பாக என்ன இருக்கிறது என்றால், ஆண்டவர் அப்படி என்ன வேலையை செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம் பாவத்திற்கு பரிகாரத்தை தான் அவர் சிலுவையில் செய்து முடித்தார். propitiation for our sins. திருப்பிக் கொள்ள போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவஜனமே, நம்ம எல்லாருமே நம்முடைய வேதாகமலை எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற பகுதி என்ன பகுதி அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக, அந்த பார்ட் மட்டும்தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தேவஜனமே, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பொக்கிஷமாகிய வேத வசனம்ங்கிறது நமக்கு தெரியும் 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லுங்களேன், ஓகே, இன்னொன்று புதிய ஏற்பாடு, நாம் அனைவரும் அறிந்தது. தேவஜனமே, நம்மளுடைய பழைய ஏற்பாடை நம்ம பார்க்கும்போது சிருஷ்டிப்பை குறித்து சொல்லுகிறது, மனிதனுடைய படைப்பை குறித்து சொல்லுகிறது,
அதே நேரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்தும் சொல்லப்படுகிறது. அடுத்தது நியாயப்பிரமாணம் எப்படியாக வழங்கப்பட்டது, மோசே மூலமாக வழங்கப்பட்டது, கர்த்தர் எப்படி எல்லாவற்றையும் பிளான் பண்ணுறாரு, என்ன செய்யணும், சிஸ்டமே ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் தான் வருது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது செஞ்சால் என்ன பரிகாரம் பண்ணணும், எது செஞ்சால் என்ன பாவம், எல்லாமே டோட்டலாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு இன்னும் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான ப்ராஃபசிஸ், தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல தீர்க்கதரிசிகள், மேஜர் ப்ராஃபட்ஸ் இருக்காங்க, மைனர் ப்ராஃபட்ஸ் இருக்காங்க, பல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்கள் உரைத்து இருக்கிறார்கள். அதுவே நம்மளுடைய புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டோமானால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், அது மாத்திரம் இல்லை எப்படியாக அவர் ஊழியம் செய்தார், அதன் பின்பு அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவர் பரமேறுதல், அது மாத்திரம் இல்லை எப்படி ஏர்லி சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஆதி திருச்சபை எப்படி இந்த உலகத்தில் நிறுவப்பட்டது, அது மாத்திரம் இல்லை நிறைய லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு பட்டணத்துக்கும் அவர் எழுதியிருக்கிறார். பல பாஸ்டரல் லெட்டர்ஸ் இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் இடம்பெற்று இருக்கிறது. நம்ம பார்த்தோமானால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது புதிய ஏற்பாட்டின் மூலமாக. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னாரே, அது எப்படி நிறைவேறிச்சு, நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நிறைவு பெற்றது. இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் சேர்த்து நம்ம இணைத்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு மெசேஜ் நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்படிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். த க்ரூசிஃபிக்ஷன், ஆண்டவருடைய க்ரூசிஃபிக்ஷன் இருக்கு இல்லையா, பாடு மரணம், ஜீசஸ் கிரைஸ்டோட பாடு மரணம் இருக்கிறது அல்லவா, இந்த காரியம் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது எக்ஸோடஸ், த புக் ஆஃப் எக்ஸோடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாஸ் ஓவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ் ஓவர் என்றால் பஸ்கா, பாஸ் ஓவர் என்றால் பஸ்கா. நமக்கு தெரியும் நம்முடைய இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். அவங்க எப்படி அடிமைகளாக மாறினாங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார், அப்புறம் ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளும் 12 பிள்ளைகளுடைய வம்சங்கள் தான் இஸ்ரவேல் ஜனமாக அவங்க எகிப்தில் அவங்க செட்டில் ஆகுறாங்க. உங்களுக்கு தெரியும் யோசேப்பு அவங்க விற்று போடுவாங்க, திரும்பி யோசேப்பு வருவார். யோசேப்பு தான் அந்த ஹோல் ஈஜிப்டில் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அப்புறம் அவங்க அண்ணன்மார் தம்பிமார் எல்லாம் அவர் கூட சேர்ந்துருவாங்க. அவங்க ஒரு மகா திரளான ஒரு தேசமாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. அப்புறம் அவர்களை அறியாத பார்வோன் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். இதுதான் எப்படி இஸ்ரவேல் என்கின்ற அந்த மக்கள் எப்படி திரளாக பெருகினார்கள் என்றதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பார்வோன் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களை அவன் நொறுக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரா மெட்டீரியல்ஸை அவங்க கொடுக்கல, ஆனால் அவர்களை வேலை மட்டும் செய்ய வைக்கிறான். அப்போ தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுறாங்க இந்த மக்கள். ஆண்டவரே எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூக்குரல் இடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசே என்னும் இரட்சகனை எழுப்புறார். அந்த மோசே பார்வோன் இடத்துல போய் பேசுகிறார். இந்த ஜனங்களை ஆண்டவரை துதிக்கும்படியாக நீ அனுப்பிவிட வேண்டும் என்று அவர் கேட்கிறாரு. ஆனால் பார்வோன் அனுப்புனானா? அனுப்பல. அதற்கு பதிலாக என்ன பண்றாங்க, 10 வாதைகளை அவர்கள் அனுப்புறாங்க. என்னென்ன வாதை வந்தது? தண்ணீர் ரத்தமாக மாறுச்சு, தவளை வந்துச்சு, வண்டு வந்துச்சு, பேன் வந்துச்சு, அதே போல் லைஃப் ஸ்டாக் அதாவது மிருக ஜீவன்கள் மேலே கொள்ளை நோய் வந்தது, அப்புறமா கொப்பளங்கள் வந்தது, கல் மழை வந்தது, 3 நாள் காரிருள் வந்தது. ஆனால் கடைசியாக ஒரு வாதை வந்தது, தலைச்சன் பிள்ளை சங்காரம். முழு எகிப்து தேசமும் கலங்கி தவித்து சுக்குநூறாக நொறுக்கப்பட்ட அந்த வாதை தான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்துக்கு தப்பி வைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் போட்டு கொடுத்த ஒரு சிஸ்டம் தான் இந்த பாஸ் ஓவர். தேவஜனமே, நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆல்வேஸ் there is a solution. நமக்கு பிரச்சனைகள் பல விதமாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும் என் பிரச்சனை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம மீதி பேர்கிட்ட நம்ம யோசிப்போம். சின்ன பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் மேக்ஸில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு, உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் சயின்ஸில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கூட கேட்குறாங்க. பட் திங்க் and register in your mind that there is a solution and it is given in the Bible. Every problem has solution.
இட் இஸ் கிவன் இன் பைபிள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து பிரகடனப்படுத்தும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து நம்மதாக்கி கொள்ளும் பொழுது தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பிலீவ் மீ, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் விசுவாசம் இருங்கள், விசுவாசமாய் இருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பைபிள். ஆனால் சில நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோமே தவிர சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவனை நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்குறார். எப்படி இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் நம்ம திருப்பி கொள்ள போகிறோம். எக்ஸோடஸ், the book of Exodus chapter 12 verse 13 and 14. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்க கேட்போம். வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஓகே, படிங்க. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. The angel of death will pass over. அந்த சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து அவன் கடந்து போயிடுவான். He will pass over. He will not come inside. அவங்க உள்ள வரமாட்டாங்க. அந்த இரத்தத்தை கண்டு நான் உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இப்பொழுது நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒரு நிமிஷம். இப்பொழுதும் நம்ம இந்த பாஸ் ஓவர், இந்த பஸ்கா பண்டிகையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், a lamb without blemish, அதாவது பழுது இல்லாத இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பழுதில்லாத இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த சரீரத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். தேவஜனமே, இந்த பாஸ் ஓவர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய க்ரூசிஃபிக்ஷன், அவருடைய பாடு மரணத்துக்கு சமானமாக இருக்கிறது. நம்ம சபையில் நம்ம ஃபீஸ்ட் கொண்டாடுறோம், கர்த்தருடைய பண்டிகைகளை நம்ம கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து பாஸ்டர் நமக்கு பல காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய பண்டிகைகள், புதிய ஏற்பாட்டினுடைய பண்டிகைகள், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். எதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது, எதெல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாஸ் ஓவர், இந்த பஸ்கா பண்டிகையானது நிறைவேறிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மூலமாக. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் அது நிறைவேறினது. அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகையானது யார் வீட்டில் அந்த இரத்தத்தை அவர்கள் பூசினார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இரவு மாத்திரம்தான் நம்ம யோசிக்க வேணும். அன்னைக்கு இரவு என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தாங்க, அந்த ரத்தத்தை எடுத்தாங்க, அவங்களுடைய வீட்டினுடைய நிலைக்காலில் பூசினாங்க. அப்போ அன்னைக்கு அந்த சங்காரத்துடன் கடந்து போகும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து அவங்கள என்ன பண்ணலை, அந்த வீடுகளுக்குள்ள அவன் செல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு we have the blood of Jesus Christ. நம்மெல்லாம் ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் பாதுகாப்பு. ஆனால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற இயேசுவின் ரத்தத்தை ப்ரொக்ளைம் பண்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்போ ஜீசஸோடைய இந்த குரூசிஃபிக்ஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த பாடு மரணம் தான் அன்றைக்கு அவர்கள் செலிப்ரேட் பண்ண அந்த ஜூயிஷ் பாஸ் ஓவர். இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன அழகாக சொல்லியிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவஜனமே, அன்றைக்கு ஒரு நாளில் ரிடம்ஷன் நடந்தது, மீட்பு நடந்துச்சு, ரட்சிப்பு நடந்தது. அந்த இரத்தத்தினால அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தமானது நம்ம எல்லாருடைய பாவங்கள் நித்தியமா எல்லாவற்றையும்
இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று அவர் சிலுவையில் சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார். இனிமேல் நம்ம அந்த மாதிரியான ஆட்டுக்குட்டிங்களை எடுத்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் த கிராஸ். தேவனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அவரை குறித்து சொல்லி இருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. யார் அவரை குறித்து இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு யோவான் ஸ்நானகன் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பீப்புள் கூட கம்யூனிகேஷனே இல்லை. அவன் டைரக்டாக ஆண்டவர் கூட கம்யூனிகேஷன் அவர் பேசிட்டு ஆண்டவரோடு கூட தான் அவர் இணைந்திருந்தார். அவர் சொல்றாரு, இதோ behold the lamb of God which taketh away the sin of the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. சரி, அன்றைக்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தினாரே, அவருடைய சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி நொறுக்கப்பட்டது, சுக்குநூறாகியது. இன்னொரு வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:56 வாசிங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். என்னுடைய திருவிருந்தில் பிரவேசிக்கிறவர்களே, த லார்ட்ஸ் சப்பர். நம்ம எல்லா பாரம்பரியமான சபைகளில் நம்ம பார்த்தோமானால், இல்லை அப்பேற்பட்ட குடும்பங்களில் பார்த்தோமானால், இந்த லாஸ்ட் சப்பர் என்கின்ற அந்த படத்தை அவங்க வச்சுருப்பாங்க. ஆண்டவர் கடைசியாக அவர் சாப்பிட்ட அந்த ராபோஜனத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவர் அன்றைக்கு தானாகவே அந்த காரியத்தை அவர் செய்கிறாரு. ஏன் மாம்சத்தை நீ புசிச்சு ஏன் ரத்தத்தை நீ பானம் பண்ணினா நீ என்னில நிலைத்திருக்கிற, எனக்கும் உனக்கும் பங்கு இருக்குது, நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் செய்த அந்த தியாகம், அன்றைக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அல்லவா, அதில் நாமும் பங்கெடுத்தோமானால், when we also partake in it, அந்த பாஸ் ஓவருக்குள்ள நம்மளும் பார்ட்டேக் பண்ணோம் அப்படின்னா, தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துவேன். ஆமேன் சொல்லலாமா? நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. இப்பொழுது நாம் கலந்து கொள்ள போகிற திருவிருந்தை நீங்க பிரவேசிக்க போறீங்களே, இந்த திருவிருந்தனுடைய அப்பம் உங்களுக்கு பார்க்கிறதற்கு சாதாரணமாக இருக்கலாம், அது பானம் ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லியதை நீங்க நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நித்திய ஜீவன் அளிக்கிறேன் என்று. அன்றைக்கு அவர் சொன்ன காரியத்தை இன்றைக்கும் நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். தேவஜனமே, ஓல்டு பாஸ் ஓவர் அப்படிங்கிறது பார்வோனிடத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. கரெக்டு தானே? பார்வோனிடத்துல இருந்து அவங்க விடுதலை ஆகி வந்தாங்க. அப்புறமா சங்கார தூதன் கிட்ட இருந்து அவங்கள அது காப்பாத்துச்சு. ஆனால் இந்த நியூ பாஸ் ஓவருங்கிறது, இந்த புதிய பஸ்காங்கிறது, இட் இஸ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் டெத். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனாரும் மரித்து போனார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப கலங்கி நின்னேன். இப்பொழுது கூட அப்பா குறித்து யோசிக்கும் போது, அப்பா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருக்கலாமே, நம்ம பண்ணுற இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவர் இல்லையே அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் இந்த ஏக்கம் இருந்தாலும் எனக்கு என்ன நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது என்றால், the death of a Christian is not a full stop, it's a comma. இதற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அவர் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அவர் செய்து முடித்து விட்டு கர்த்தரிடத்துக்கு அவர் சென்றிருக்கிறார். நான் போவோம், ஒரு நாள் எங்கள் அப்பாவை மீட் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அப்போ டெத்துங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப். அது ஒரு முடிவு அல்ல. கிறிஸ்தவனுக்கு அது ஒரு முடிவு அல்ல. நம்ம மரித்தவர்களை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போமானா, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்களே, அப்போது அவங்க இல்லாத போது நமக்கு அதனுடைய தாக்கங்கள் நம்மை அழுத்துகிறது. ஆனால் நம்ம என்ன யோசிக்க வேண்டும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மக்கள் யோசிக்கிற பிரகாரமாக இல்லை. கர்த்தர் நம்ம ஒருத்தருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளோருக்கும் தேவன், அவர் மரித்தோருக்கும் தேவன்.
இங்கே ஜீவன் உள்ளவர்களாக நம்ம இருக்கோம்ல, நமக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். மரித்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள்ல, அவங்களுக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த பாஸ்ஓவர் ஆனது, இந்த நியூ பாஸ்ஓவர், இந்த நியூ பஸ்காவானது, இட் கிவ்ஸ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் டெத். ஹல்லேலூயா சொல்லலாமா? அது எதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறது? சாவிலிருந்து, மரணத்திலிருந்து. ஏன்னா தேவன் அவர் கர்த்தர் சிலுவையில் அவர் ஜெயித்தார் இல்லையா? அவர் சிலுவையில் மரித்தார் அல்லவா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அல்லவா? அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லவா? முழு இராணுவமே அங்கே நின்று கொண்டு இருந்ததே, ரோம இராணுவம் அங்கே நின்றுட்டு இருந்த, ரோமன் ஆர்மி நின்றுட்டு இருந்ததே. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பூட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களே. எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிரோடு கூட எழுந்தார். சாவை, நோயை, பேய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அப்போ அவர் ஜெயிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த பஸ்காவில் நீ பங்கு பெற்றால் there is no death, I will lead into எட்டர்னல் லைஃப். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குள்ள அவர் நம்மை கொண்டு செல்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போ முழு உலகமே ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய ரகசிய வருகை. எப்பொழுது வேணாலும் ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம என்ன பணம் சம்பாரித்தோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கோம், நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. நம்ம கிரியை எப்படி இருக்குது, அவருக்காக நம்ம எதான செஞ்சுருக்கோமா, இட் மேட்டர்ஸ். அதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? ஜட்ஜ் பண்ண போகிறாரு. அதனால் பி கேர்ஃபுல். அப்போ அவர் வரப்போகிறார் இல்லையா? இந்த முழு உலகமே காத்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் முடிந்த பிறகு ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும். அப்போ இந்த ரகசிய வருகையில் அவருக்கு பிரியமான அவருடைய மணவாட்டியை கூட்டி செல்ல வரப்போகிறார் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த மணவாட்டி சபையினுடைய அந்த குரூப்பில் நம்மளும் போயிடணும், மறந்துடாதீங்க. அடுத்தது ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும். பகிரங்கமாக உலகம் பார்க்கும்படி எல்லா டிவியில நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லா லைவும் எங்கே தான் வருது? டிவியில் வருது இல்லையா? அதே மாதிரி அதையும் காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம், நம்ம அவர் கூட இருப்போம். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்ல போறீங்க? அப்போ அந்த 2ஆம் வருகை இருக்கிறது அல்லவா? அந்த 2ஆம் வருகையில் பூமியில் இருக்கிற எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையின் மீது வரப்போகிறார். அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள் வரும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரும். அதற்கு பின்பு ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி வரும். மறந்துடாதீங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ சும்மா எழுதப்பட்டது அல்ல, ஒவ்வொன்றாக பர்ஃபெக்டாக நிறைவேறி கொண்டு வருகிறது. எவ்ரிதிங், எவ்ரி லெட்டர் இஸ் ட்ரூ, எவ்ரி லெட்டர் இஸ் ஃபுல்ஃபில்லிங். அதில் வேதத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வரைக்கும் நடக்கலையே, நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க போகிறோம். அப்போ தேவ ஜனமே, நித்திய ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, யுகா யுகமாக காலங்காலமாக நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோமே. அப்போ இந்த திருவிருந்தில் நம்ம பிரவேசிக்கும் பொழுது God is saying that He will give us the eternal life. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரா? நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். தேவ ஜனமே, நம்ம பல நேரத்தில் திருவிருந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம், ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறோம். இன்னைக்கு மழை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணலை, சண்டே சர்ச்சுக்கு வரல, சண்டே திருவிருந்துக்கு வரல. God is seeing everyone's heart, everyone's attitude. நம்ம திருவிருந்தை எந்த அளவுக்கு நம்ம பக்தியாக செய்கிறோம், எவ்வளோ பயபக்தியாக நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நம்ம செய்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். நம்முடைய நினைவுகளை தூரத்துலேருந்து அறிகிறவர் நம்முடைய தேவன். இதுவே இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா எல்லாருமே நம்ம பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு நம்ம போக தான் போகிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய காரியங்கிற போது நம்ம அதை ஒரு ஸ்லாகியாக, நம்ம அதை ஒரு டேக் ஃபார் கிராண்டடாக நம்ம எடுக்க கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த பஸ்கா, அன்னைக்கு கொண்டாடப்பட்ட அந்த பஸ்கா எப்படி பார்வோனிடத்திலிருந்து விடுதலை கொடுத்ததோ, எப்படி சங்கார தூதன் கிட்ட விடுதலை கொடுத்ததோ, இன்றைக்கு நாம் புசிக்க போகிற பஸ்கா, இன்றைக்கு நாம் பங்கெடுக்க போகிற இந்த திருவிருந்தானது சாவிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது, நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்மை கொண்டு செல்லுகிறது. ஹல்லேலூயா.
அடுத்த டாபிக்குள்ளே நம்ம போக போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் எப்படி ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுங்கிறது. முதலாவது பாவத்திற்கு பரிகாரமாக நம்ம செஞ்ச பாவம், இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம், எல்லாருடைய செஞ்ச பாவமும் பாவத்திற்கு பரிகாரமாக ஒரே தரமாக கிருபாதர பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் சிலுவையில் கொடுத்தார். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசே மூலமாக அருள் நியாயப்பிரமாணத்துக்கு என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்றைக்கு அவருடைய பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே ஒரே கிருபாதார பலியாக கிருபாதார பலியாக தன்னை அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அவ்வளவு அதிகமான கிருபையின் ஐஸ்வரியத்தை பார்க்க போகிறோம். ரிடெம்ஷன் த்ரூ இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கு இயேசுவின் இரத்தத்தினால உண்டாய் இருக்கிறது. அப்போ ரிடெம்ஷன் மீட்பு அப்படினா என்ன? தேவனாகிய கர்த்தர் ரிடெம்ஷன் மீட்பு அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படினா மனிதனாகிய ஒரு கிரயத்தை கொடுத்து, கிரயமனாகிய ஆதாமை சிருஷ்டித்தார். ஒரு விலையை கொடுத்து ஃபர்ஸ்ட் சன் அந்த சுதந்திரத்தை பர்ச்சேஸ் பண்ணணும். நேற்றைக்கு நம்மளுடைய சபையில ரொம்ப ஒரு கோலாகலமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்ரு சாயந்தரம் சர்ச்சுக்கு வந்து சர்ச்சா இது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஜாலியா அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருந்தது. எங்களோட கிஃப்ட்ங்க வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்காம அவங்க போனாங்களுக்கு தாயோட உள்ளம் தகப்பனோட உள்ளம் அவங்க பின்னாடி கடை மாதிரி இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணிருந்தோம். பிள்ளைங்க அந்த கூப்பன்ஸ் கொடுத்து அவங்களுக்குரிய பொருட்களை அவங்க வாங்கி சென்றார்கள். பேரண்ட்ஸ் பிள்ளைங்க காப்பாற்றுறது தான் அந்த திங்ஸ் சொல்லிக்கிறீங்களா, ஆண்டவர் ஒரு பிளான் போடுறாரு, ஓகே நாங்க திருப்பி கொள்ள போறோம் சொல்லி ஒரு சில பொருட்களை நீங்க வாங்கி சென்றீங்க. தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய ரத்தம் விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். He paid a big price. என்ன பிரைஸ் அது? என்ன கிரயத்தை கொடுத்தார்? அவருடைய ரத்தத்தையே அவர் கொடுத்து நம்மை மீட்டார். தாய் செய்ய முடியாத தியாகம், ஒரு தகப்பன் செய்ய முடியாத தியாகம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். ஒரே நிமிஷம் கண்ணை மூடி நன்றி சொல்லாமா? நமக்கு தெரியும் நம்முடைய தாய் நம்முடைய 10 மாதம் நம்மை சுமந்து பல தியாகங்களை செய்து நம்மை பெற்றெடுத்தாங்க. அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய உடம்பில் இருக்கிற பல பயாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆச்சு பெற்றெடுத்தது நிமித்தம். அவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சாங்க. நம்முடைய தகப்பன் பூமியில் வந்த நாளில் இருந்து உங்களை தூக்கி சுமந்து தேவையான எல்லாவற்றையும் அவங்க செஞ்சாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை தான் இயேசு உனக்காக செய்து முடித்தார். மகனே, நீ பயப்படும் பொழுது, நீ கலங்கும் போது, நீ தவிக்கும் போது இயேசுவே என்று கூப்பிடுறிய. எப்படி கூப்பிடுற? அன்னைக்கு அவர் சிந்தின ரத்தம், அந்த பாவ மன்னிப்பு. இல்லைன்னா அந்த பாவம் உன்னை அழிச்சிரும். அந்த பாவம் உன்னை அழிச்சிரும். அந்த ரத்தத்துக்காக அவருக்கு நன்றி சொல்கிற நேரம் தான் இது. அந்த ரத்தத்துக்காக நன்றி சொல்கிற நேரம் தான் இது. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே
விலையாக சிந்தப்பட்டது தான் அவருடைய ரத்தம். It was God's ultimate plan for mankind. ஆண்டவருடைய பெரிய திட்டம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூ உலகிற்கு அனுப்பி ஒரு மானிடனாக பிறக்க செய்து இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் படுகிற பாடுகளை அவரும் பட்டார். நமக்கு எப்படி பசி எடுத்ததோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பசிச்சிச்சு. அவருக்குள்ளேயும் நிறைய எமோஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இயேசு கண்ணீர் விட்டார், பைபிளில் நம்ம படிக்கிறோம். அவருக்குள்ளேயும் கோபம் வந்தது. ஆண்டவருடைய ஆலயத்துல காசுக்காரர்கள் புறா இருக்கிறவர்களை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். அப்ப அவர் ஒரு முழு மனுஷனாகவும் இருந்தார், முழு தேவகுமாரனாகவும் இருந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் விலையாக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். விலையாக. இந்த வசனத்தை நம்ம திரும்பி படிக்க போறோம். எபேசியர் 1:7 நம்ம திரும்பி வாசிக்கலாம். வாசிங்கம்மா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே ஓகே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் பலி, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல சொல்கிறது. அப்ப ரிடெம்ஷன், மீட்பு, forgiveness, மன்னிப்பு, இது ரெண்டுமே எதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையை பார்த்தோன்னே நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்கள் மீட்பு, மன்னிப்பு. மீட்பு, மன்னிப்பு. இந்த சிலுவை மூலமாகத்தான் இந்த உலகம் மீட்கப்பட்டது. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை அனைத்துமே எதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இட் இஸ் த்ரூ ஹிஸ் கிரேஸ். இல்லைன்னா நமக்கு அப்பேற்பட்ட ஒரு தகுதி இருக்கிறதா? அப்பேற்பட்ட ஒரு தகுதி இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்றைக்கு சில பிள்ளைகள் கூப்பன் இல்லாமல் சில பிள்ளைங்க வந்தாங்க. ஓகேங்களா? கூப்பன் இருக்கவங்க தான் என்ன பண்ண முடியும்? அந்த பொருளை வாங்க முடியும். ஆனால் கூப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கும் நம்ம சபை சில பொருட்களை கொடுத்தாங்க. அது ஏன் நம்ம கொடுத்தோம்? இட் இஸ் அவுட் ஆஃப் கிரேஸ், இட் இஸ் அவுட் ஆஃப் லவ். அந்த குழந்தைங்க வந்திருக்காங்களே, அவங்க ஒரு ஏமாற்றத்தோடு கூட திரும்பி செல்லக்கூடாது, அவங்க ஒரு ஏக்கத்தோடு கூட திரும்பி செல்லக்கூடாதுன்னு சொல்லி அவுட் ஆஃப் கிரேஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? சில பொருட்களை நம்ம கொடுத்தோம். அப்படித்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்கு ஒரு பாவ நிவர்த்தியை கொடுத்து தான் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ரீகன்சிலியேஷன் வித் காட். தேவனோடு ஒப்புரவு. தேவனோடு ஒப்புரவு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியாக வடிவமைக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவங்க மோசேக்கு ஒரு பிளான் போட்டிருந்தாரு. அவர் பிளான் போட்டு இப்படியாகத்தான் இருக்க வேண்டும், இத்தனை தூண்கள் இருக்க வேண்டும், இந்த சீலை இந்த ஸ்க்ரீன் இப்படியாக இருக்க வேண்டும், அந்த ஸ்க்ரீனோட திக்னஸ் இப்படியாக இருக்க வேண்டும், பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்று எவ்ரிதிங் அக்யூரேட், ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் எல்லாமே டீட்டெயில்டாக பைபிளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதில் செய்யணும், இந்த பாத்திரங்கள் எதில் செய்யணும், இந்த பொருட்கள் குத்து விளக்கு எப்படியாக இருக்க வேண்டும், சமூகத்து அப்பம் வைக்கிற அந்த மேஜை எப்படியாக இருக்க வேண்டும், எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், எல்லாமே டீட்டெயில்டாக ஆண்டவர் அருளினார். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் நம்ம பார்த்தோமானால் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரகாரத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வருகிற அந்த பலிகளெல்லாம் கொடுத்து அங்கே வெளியில் ஒரு வெண்கல தொட்டி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் பொதுமக்கள் எல்லாம் வருவாங்க. அந்த பிரகாரத்தை தாண்டி யாருமே என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போக முடியாது. அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போவாங்க அப்படின்னா ஆசாரியர்கள் போவாங்க. ஆசாரியர்களுக்கு டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. இவங்க போய் இன்றைக்கு இந்த விளக்கை அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், விளக்கானது அணையவே கூடாது, விளக்கானது அணையவே கூடாது. இந்த விளக்கு ஏற்றுகிற விஷயம் எங்கேருந்து வந்ததுன்னா இட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர்.
தெரிந்து கொள்ளுங்கள். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த விளக்கு எரியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆசாரியர்களுடைய வேலை. அப்போ காலையில் ஒரு டீம் அந்த வேலையை செய்வாங்க, சாயந்தரம் வந்து ஒரு டீம் ஒரு வேலையை செய்வாங்க. சுட சுட அந்த மேஜையில் சமூகத்து அப்பங்களானது இருக்க வேண்டும். அதை வைக்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட வேலை. எப்படி நம்ம சர்ச்சில் ரோஸ்டர் போட்டு காலையில் நீ இந்த காரியம் பண்ணு, மதியம் நீ இதை பண்ணு, நம்ம எப்படி மினிஸ்ட்ரியில் போடுறோமோ அன்னைக்கே அந்த ரோஸ்டர்ஸ் இருந்திருக்கு. அன்னைக்கே ஆண்டவர் சிஸ்டம் எங்கேருந்து வந்தது? இட் இஸ் ஃப்ரம் த பைபிள். எல்லாமே அவ்வளோ கிளியராக ஆண்டவர் கொடுத்துருந்தார். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் ஆசாரியர்கள் போவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த திரைச்சீலை முன்பாக சென்று மகா பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தங்களை ஒரு பவுலில் அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் கொண்டு போய் அந்த திரைச்சீலைக்கு முன்னாடி நின்று அதை தெளித்து அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். அவர் அப்படியாக விண்ணப்பம் செய்யும் பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபம் வந்து ஒருவேளை அடிக்கிற வாய்ப்பு இருந்தால் அவன் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவனுடைய கால்களில் ஒரு சங்கிலி கட்டியிருப்பார்களாம். அவன் நீண்ட நேரம் ஜபித்த பிறகு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லைனா, ஏன்னா உள்ளே போய் அவனை கூட்டி கொண்டு வர முடியாது அல்லவா, அப்படி இழுப்பதற்காக அப்படி ஒரு செயின் இருக்கிறதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தரை நம்மளால மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ண முடியாது. ஆனா என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரோ, இட் இஸ் finished என்று தன்னுடைய உயிரை விட்டாரோ, அவருடைய ஆவி எப்பொழுது பரத்துக்கு போனதோ அப்பொழுது பூமி அதிர்ந்தது, காரிருள் வந்தது, மேல் தொடங்கி கீழ் மட்டுமாக தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிந்தது. அந்த கிழிஞ்சது இல்லையா, அந்த வெயில், அந்த பெரிய வெயில், அதாவது இந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலைங்கிறது ஏதோ நம்ம சர்ச்சில் போட்டிருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி அவ்வளோ மெலிசானது கிடையாது தேவச்சனமே. அது இட் cannot be torn by anyone. It is so strong, so thick. எப்படி இது நிகழ்ந்தது? கர்த்தர் அந்த பிரிவினையை நீக்கி போட்டார். அவரை நீக்கி போட்டார். இதுவரைக்கும் ஒரு மனுஷனால ஆண்டவரிடத்துல நெருங்க முடியாது. சரி, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபாசனம், அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ரெண்டு சேராபீன்கள் இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, அவர்கள் அந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முகத்தை மூடிட்டு அவங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு ஒரு ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல அவங்க இருப்பாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அதற்குள்ள யாருமே எந்த மனுஷனுமே உள்ள போக முடியாது, கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. நம்ம பார்த்திருக்கோம், மோசே கூட ஜனங்கிட்ட வந்து சொல்வாரு, நீங்க ரெடியாக ஆண்டவர் கூட பேசணும்ன்றாரு. அப்ப ஜனங்க சொல்வாங்க, நாங்க ஆண்டவர்கிட்ட பேச மாட்டோம், நீ பேசி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லு. அப்ப ஜனங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போறதுக்கே பயம், ஆண்டவர்கிட்ட போறதுக்கே பயம். ஆனா இந்த பிரிவினையை ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீக்கி போட்டார். இன்றைக்கு நீங்களும் சரி, நானும் சரி, எந்த இடத்துல இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? It is through his blood. It is through his blood. It is through his blood. திருப்பிக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. வாசிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் பேர் வருவாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் fill in the blanks. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் fill in the blanks. சொல்லுங்க, அவர்கள் என்ன? தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மீடியேட் பண்ணி சமாதானம் பண்ணி வைக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் இல்லை. இவங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது, இவங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப பெரிய டார்ச்சரான வேலை. ஏன்பா நம்ம இங்கே வந்தோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை, அந்த மீடியேட் பண்ணுற வேலை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வாஸ் த மீடியேட்டர் பிட்வீன் த மேன் அண்ட் த காட்.
இங்கே நீங்கள் ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்களே, 2 பக்கம் மலை, நடுவில் ஜீசஸோட கிராஸ் பார்க்குறீங்களா? ரீகன்சிலேஷன் வித் காட், அந்த இமேஜ் போடுங்க. அப்போ இந்த சைடில் மனுஷன் நிற்கிறான், அந்த சைடில் கர்த்தர் நிற்கிறார், பிதா நிற்கிறாரு. அப்போ பிதாவின் இடத்துல போகிறதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. எப்படி போக முடியும்? It was through Jesus Christ. It was through his cross. அவருடைய சிலுவை தான், அவருடைய சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அவர் தன்னுடைய உயிரை விட்டாரே. இட் இஸ் finished. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி, இதோ பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் முடிச்சாரே, அந்த நேரத்தில் அவருடைய டாஸ்க் அவர் செஞ்சு முடிச்சார். அதற்கு பின்பாகத்தான் தேவனும் மனிதனும் இணைந்தார்கள். இன்றைக்கி நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் வண்டியில் போகும்போதே, ஆண்டவரே என் வண்டியில் பெட்ரோல் இல்லையே, ப்ளீஸ்ப்பா நான் அந்த பெட்ரோல் பங்க் வரைக்குமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, உங்களை கூட்டிகிட்டு போகிறாரே. ஹவ் ஆர் யூ காலிங் யுவர் காட்? என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்கள் கால் பண்ணுறதுக்கு? இட் இஸ் த்ரூ ஜீசஸ். இட் இஸ் த்ரூ ஜீசஸ். படிக்கிற பிள்ளைகள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கலவரம் ஆகிடுறீங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எப்படி எழுத போகிறேன்னு தெரியலையே, 3 மணி நேரம் நான் எப்படி என்னை ப்ரெசென்ட் பண்ண தெரியல, எனக்கு ஞாபகமே வரலையே, ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறீங்களே. எப்படி நம்ம இவ்வளோ அத்தாரிட்டியோட இவ்வளோ ரைட்ஸ் நமக்கு வந்தது? இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தினாரே, அது மூலமாக தான் நமக்கு வந்தது. பயப்படும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே வாயில் வர்ற வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். How are we proclaiming? நம்ம ப்ரொக்ளைம் பண்ணும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்குதே, ஒரு அதிசயம் நடக்குதே. ஒருத்தவங்களுக்கு ஒரு பிசாசு பிடியில் இருக்கிறவங்களுக்கு, சத்ரு அவர்களை கட்டப்பட்டிருக்கிற பிடியில் இருக்கிறவங்களுக்கு, அவர்களை பார்த்து நம்ம சொல்லுகிறோமே, இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்கிறோமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுன்னு அவங்கள பார்த்து சொல்கிறோமே. எப்படி இதெல்லாம் நிகழ்கிறது? அன்றைக்கு அவர் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி அவருடைய டாஸ்க் அவர் முடிச்சாரே. அதனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ ஜாலியாக நம்ம உட்காந்துருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. All things of God, all things are from God. மேன் கிட்டேருந்து இது வரல, இது ஒரு மனிதனுடைய பிளான் கிடையாது, இது அல்டிமேட் பிளான் ஆஃப் காட். மனுஷன் என்னதான் அவரோட பிளான்லேருந்து அவன் வழி விலகி போயிட்டாலும், அவன் மதீனமாக அவன் பண்ணிட்டாலும், ஆண்டவருடைய நேச கரம் அவனை விடலை. தன்னுடைய குமாரனையே அனுப்பி மனுக்குலத்தை அவர் மீட்டெடுத்தார். அப்போ ரீகன்சிலியேஷன் வித் காட், தேவனோடு ஒப்புரவை தேவனே ஏற்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி, அவர் என்று குறிக்கிறது பிதாவாகி தேவனை. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒர்க் ஆஃப் நியூ கிரியேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டெஸ்டினி ஆர் ஆஃப் காட். இப்போ நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமே, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக இருந்த அதே நாம தான் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அதே சரீரம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள பல சேஞ்சஸ் நடக்குது, நமக்குள்ள பல தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம். நேற்று வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பண்ணேன், நேற்று வரைக்கும் இந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், இன்னைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நம்ம சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னிலேருந்து நான் ஒரு புது சிருஷ்டி, இன்னிலேருந்து நான் ஒரு புது சிருஷ்டி. நேத்தி பண்ண மாதிரி நான் செய்ய மாட்டேன், நேற்று செஞ்ச பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் இப்படி தான் லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அல்லவா? இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். அப்போது உன்னை புது சிருஷ்டியாக மாற்றினது மாத்திரம் அல்லாமல் இந்த நித்திய ஜீவன் என்கின்ற இந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ரீகன்சிலேஷன், இந்த ஒப்புரவாக்குதல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக நடந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிதாவுடைய வலது பாரிசத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காராம். அவர் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காராம். He is an advocate. Jesus Christ is an advocate for us. அட்வொகேட்டுங்கிறவங்க யாரு? தன்னுடைய பார்ட்டிக்காக போய் நின்று கோர்ட்டில் வாதாடுறவங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார்.
இன்னொரு சான்ஸ் தாங்க ஆண்டவரே, தீர்ந்திடுவாங்க, இன்னொரு சான்ஸ் தாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த பிரச்சனையை நீக்கி போடுங்கன்னு சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசிட்டு இருக்காரு. சரி, இப்போ இங்கே ரீகன்சிலேஷன் பண்ண வந்திருக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் பாவத்தை செய்யவே இல்லை. தன்னுடைய தாயாகிய மரியாள் எப்படி அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கருத்தரிச்சாங்க? பரிசுத்த ஆவியானுடைய நிழல் அவங்க மேல நிழலிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தாய் மாத்திரம்தான், தகப்பன் அல்ல. Mary was a virgin when she gave birth to Jesus Christ. கன்னி மரியாளாகத்தான் அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க பெற்றெடுத்தாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல எந்த பாவமும் இல்லை. he was very innocent. he was very innocent. ஆனா இன்னசென்ட்டா இருக்கிறவர், பாவத்தை பாராதவர், பாவமே அறியாதவர், குற்றமற்றவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம செஞ்ச குற்றத்துக்காக அவர் நடுவில் பலியாகி அவர் நமக்காக ஒப்புரவாக்கினார். நம்மையும் பிதாவையும் அவர் ஒன்று சேர்த்தார். இல்லைன்னா நம்ம பிதா கிட்ட போகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சிஸ்டமை பார்த்தீங்களே, ஜனங்கள்லாம் பிரகாரத்திலே தான் நிற்கணும், உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் உள்ள வரைக்கும் வந்திருக்கிறோம், உள்ள வரைக்கும் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை, யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்குள்ளேவும் இருக்கிறாரு, உங்களுடனேவும் இருக்கிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே, each and everyone is the body of each and everyone is a temple of God today. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே ஆண்டவருடைய பிரசனம் இறங்குச்சே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் மாறியீர்களா என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? How did it happen? அன்னைக்கு வெறும் ஆசரிப்பு கூடாரத்து மேலே தான் ஆண்டவர், அவருடைய பிரசனம் இறங்குச்சுன்னா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அவருடைய பிரசனம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிருச்சுன்னா அவங்களுடைய டென்ட்டெல்லாம் அவங்க பேக் பண்ணிட்டு அடுத்த இடத்தை நோக்கி அவர்கள் செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், உங்கள் சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுறார். How privileged are we? நம்ம எவ்வளோ பாக்கியம் உள்ள ஜனமாக இருக்கிறோம் என்று பாருங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து இரு திறத்தாரையும் அவர் இணைத்தார், மனிதனையும் தேவனையும் இணைத்தார். அது மாத்திரமல்ல, புறஜாதிகளையும் அடுத்தது இன்னொருத்தர் யாரு? அவரோட இனமாகிய இஸ்ரவேலர்கள். ஏன்னா இந்த எல்லா சிஸ்டமே யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நம்மெல்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு நம்ம புறஜாதிகளும் சேர்ந்து ஆண்டவரை இயேசுவே நம்ம கூப்பிடுறோமே, அப்பா பிதாவே என்று நம்ம கூப்பிடுறோமே. ஹவு டிட் இட் ஹேப்பன்? அன்னைக்கு ஆண்டவர் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னதில் இதுவும் அடக்கம். புறஜாதிகளாகி நமக்கும் ஒரு பிளான் ஆண்டவர் வச்சு நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ஆண்டவர், இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம், வேற ஒருத்தர் அதுக்குள்ளார போக முடியாது, வேற ஒருத்தர் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியா நடக்குது. anyone can come inside the church of God. anyone can come. சர்ச்சுக்குள்ளே வந்து தான் ஜெபம் பண்ணல. நீ எங்கேருந்து இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர் உன்னை விடுதலை செய்வார். நீ வானத்திலையும் கூப்பிட்டாலும் அவர் உதவி செய்வார். நீ பூமியில் கூப்பிட்டாலும் உதவி செய்வார். நீ கடலினுடைய ஆழத்தில் நின்று கூப்பிட்டாலும் அவர் உதவி செய்வார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு என்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறந்துடாதீங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பிளானை செஞ்சு முடித்தார். சாத்தான் பண்ண குழப்பத்துக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சார். பல பேர் நம்மளோட வாழ்க்கையில் குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஆனால் யாராவது ஒரு நல்ல உள்ளம், யாராவது ஒரு புத்திசாலிங்க, ஒரு இன்டெலிஜென்ட்டான பீப்புள் அந்த விஷயத்தை அழகாக நின்று சால்வ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்திருக்கா? உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்திருக்கா? என்ன செய்யறதுனே நம்ம எந்த சைடு போகிறதுனே நம்ம திக்கு முக்காடி போய் நின்றுப்போம். ஆனால் ஒரு பர்சன் நமக்கு செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய தியாகத்தை நமக்காக செய்து முடித்து இரு திறத்தாரை இணைத்தார், தேவனையும் மனிதரையும் இணைத்தார். ஹல்லேலூயா.
அப்போது இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா, சொன்ன பிறகு தான் அவருடைய ஆவி அவர் விடுறாரு. அதற்கு பின்பு தான் பூமி அந்தகாரப்படுது. அதே நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, பூமி அசையுது, அதாவது எர்த்குவேக் வருது. அதற்கு பின்பாக தான் அந்த திரைச்சீலை, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் 2ஆக கிழியுது. அப்போது எல்லா கில்ட்டு, நம்ம மேலே இருந்த எல்லா கில்ட்டுனா குற்ற உணர்வு அவர் மேலே போச்சு. எல்லா கோபம், நம்ம ஒரு தப்பு பண்ணா, நம்ம பிள்ளைங்க நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க மேலே கோபப்படுறோம். அப்போ நம்ம எல்லார் மேலே இருந்த நம்ம தப்பு செஞ்சதுனால வந்த கோபம் யார் மேலே போச்சு? இயேசு கிறிஸ்து மேலே. ஆல் அவர் கில்ட், ஆல் அவர் சின்ஸ், ஆல் அவர் wrath, ஆல் எவ்ரிதிங் யார் மேலே போச்சு? ஒரே ஒரு மனுஷனாகிய, ஏன்னா அவர் முழுசாக மனுஷனாகவும் இருந்தார், அவர் முழுசாக தேவனுடைய குமாரனாகவும் இருந்தார், அவர் மேலே சென்றது. அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து பிதா அவர்கிட்ட அந்த பணியை அவர் செய்து முடித்தார். தேவஜனமே, இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஒரு சுக செய்தி இருக்கிறது. 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் சேரக்கடவும். அன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் அவர்கள் தேவனிடத்தில் செல்ல முடியாது. எதுனாலும் ஒரு மீடியேட்டர் இருந்தார். மோசஸ் கிட்ட தான் சொல்லணும், ஆரோன் கிட்ட தான் சொல்லணும், இது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, இது எப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் போய் சொல்லணுமே தவிர யாருமே ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேச முடியாது. நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஏசையா இருக்கார், எரேமியா இருக்கார், யோனா இருந்தார், சின்ன தீர்க்கதரிசிகள் ஆமோஸ், ஒபதியா, இவங்க மல்கியா, நிறைய பேர் இருந்தாங்க, சகரியா, இவங்கெல்லாம் இருந்தாங்களே. அப்போ அவ்வளோ பேர் மக்கள் இருந்தாலும் கர்த்தர் அந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷங்கிட்ட தான் பேசினார். ஏன் பிரிட்ஜ் பண்ண முடியல, ஜனங்க கூட பிரிட்ஜ் பண்ண முடியல. ஒரே ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவங்கிட்ட தான் ஆண்டவர் வந்து பேசிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையையும் நம்ம அடையறதுக்கு தைரியமா நம்ம எங்க போலாமா? கிருபாசனத்தை. we can reach the throne of grace. நம்ம டைரக்டா throne of grace கிட்ட நம்ம போலாம். எபிரேயர் 4:16 இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம். நம்ம மனப்பாடம் பண்ணலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இன்னொரு முறை படிப்போமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இன்னும் ஒரு முறை, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நீங்கள் பாவமே செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, அவருடைய கிருபாசன தண்டை கிட்ட போங்க, அவர் உங்களை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். பாவம் செஞ்சுட்டு நான் கர்த்தரை விட்டு தூரமாக போயிடாதீங்க. He is there in the throne of grace. தைரியமாக போங்க, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை மன்னிப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் வைக்கிற க்ரைட்டீரியா ஒன்று தான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இது வரைக்கும் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க. He is there to forgive your sins. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். How wonderful it is. நீங்கள் இனிமேல் பயப்படுறதுக்கு உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. நீங்கள் எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரம்ங்கிறது என்னது? அந்த வீட்டில் அந்த பிள்ளை பிறந்தா அந்த சொத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைக்கு எழுதி வைப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
அதை எழுதி வைப்பாங்க. அப்போது இவர் இங்கே என்ன சொல்கிறாரு, அவரை நோக்கி நம்ம என்னன்னு கூப்பிடலாமா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, the spirit of adoption whereby we cry abba father என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அடாப்ட் பண்ணிக்கிட்டார். தன்னுடைய பிள்ளையாக அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அடாப்ஷனில் என்ன சட்டம் இருக்கிறது என்றால், ஒரு குழந்தைய நீங்கள் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற வயசு இடைவேளை 21 வயசு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண முடியும். அடுத்தது அந்தந்த மதத்திற்குரிய சில காரியங்கள் இருக்கிறது, அதை பின்பற்றினா தான் ஒரு குழந்தைய உங்களால் என்ன பண்ண முடியும், தத்து எடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்லுகிறாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்ம ரொம்ப 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we don't know who we are. நம்ம யாருன்னு நமக்கே தெரியல தேவஜனமே. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி நமக்கே தெரியல. நம்ம யாரோட பிள்ளைகள், அவரோட பிள்ளைகள். இந்த வானத்தை படைத்தாரு, இந்த பூமியை படைத்தாரு, அந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நீங்க. அவர் ராஜானா நீங்க யாரு சொல்லுங்களேன். ராஜாவோட பிள்ளை என்னன்னு சொல்லுவாங்க, பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குறைவுகளில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் கிளைம் பண்ணிக்கணும். நம்ம தான் என்ன செய்து கொள்ள வேண்டும், கிளைம் பண்ணிக்கணும். நம்ம தான் கிளைம் பண்ணிக்கணும். லெட்டர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த லெட்டர் சைனும் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் எழுதிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை கிளைம் பண்ணிக்கணும். அப்படித்தான் உரிமை கொண்டாட வேண்டும். அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் கொடுத்து இருக்கிறார். அப்பா பிதாவே நீ கூப்பிடலாம். இங்கே உள்ள சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் நீ உனக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். தேவஜனமே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வேலை அவர் செய்து முடித்து விட்டார். அவர் he has finished everything in his cross. நம்ம மூன்றே தலைப்பை மாத்திரம் நம்ம திரும்பி பார்த்து விட்டு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது நம்ம என்ன தலைப்பு நம்ம பார்த்தோம், நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் சிலுவையில் செய்யப்பட்டது. இரண்டாவது, நம்முடைய சிலுவையில் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால அவர் நம்மை மீட்டு எடுத்தார். மூன்றாவது, ஒப்புரவு, தேவனோடு ஒப்புரவு. முதலாவது பரிகாரம், இரண்டாவது மீட்பு, மூன்றாவது ஒப்புரவு. எஸ், he has finished everything in his cross for us. அப்படியே அவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்க போகிறோம். திருவிருந்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். தேவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம பானம் பண்ண போகிறோம். அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். தூரமான இருந்த புறஜாதிய சொந்தமென்ற உறவை தந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம். ஒரு புதிய மார்க்கத்தினுள்ள பிரவேசிக்க தைரியத்தை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம். தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய பிரவேசிக்க தைரியம் தந்த சொல்லலாமா, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே,
சாட்சியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பரிகாரியாக கர்த்தர். இதோ இந்த வேளையிலும் கூட என்னை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபெறுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகும் போது ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புகிறாரு. இந்த 10வது வாதை தான் தலைச்சி பிள்ளைகளுடைய சங்காரம். அப்போ அந்த வீடுகளுக்குள்ள மரணம் வரக்கூடாதுன்னா அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க கொன்று அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவங்களுடைய வீட்டின் கதவுகளிலும் நிலக்கால்களிலும் தெளிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு கடந்து போவான். இந்த வசனம் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்தது. என்னுடைய சாட்சியை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் மிகவும் உச்சகட்டமான அந்த கொரோனா பீரியடில் உண்மையிலேயே ஆண்டவருடைய ரத்தம் தான் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துச்சு. எப்படி எனில் அப்போது என்னுடைய முதல் மகன் அவன் 6 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளாகவே சின்ன கை குழந்தையாக இருந்தான். அப்போது அந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. அக்கம் பக்கம் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்தது நிமித்தம் கார்ப்பரேஷன்லேருந்தே அந்த வீட்டெல்லாம் மூடிட்டாங்க. நாங்கள் இருந்த அதே காம்பவுண்ட்லேயே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரோனா உதவி செய்யறதுக்கு கூட அவங்க சொந்தக்காரங்க கூட யாருமே வரல. ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு ஃபுல்லாகவே க்ளோஸ்டு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஆண்டவரே நம்மோது. அப்போது ஆவிக்குரிய பெற்றோர்கள் எங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே கொடுத்த அறிவுரை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தினம்தோறும் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் அறிக்கையிடணும். சங்கீதம் 91 நீங்கள் வாசிங்க. அது மாத்திரம் இல்லாமல் தினம்தோறும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் திருவிருந்த உங்கள் கிட்ட இருக்கிறத இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அப்பம் என்று, இயேசுவின் சரீரம் என்று நீங்கள் அதை உட்கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் எந்த வாதையோ எந்த பொல்லாப்பையும் காண மாட்டீர்கள் என்று. அப்போ நாங்கள் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருந்தோம். பக்கத்து வீட்டில் இருந்த உடம்பு முடியாமல் இருந்த அந்த பெரியவர் ரொம்ப சுவாசம் விடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் மூச்சு விடவே முடியல. அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட வரல. அப்போ நாங்கள் தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு என் கணவர் போனார். என் கணவர் போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூக்கிட்டு போனாங்க, ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து எமர்ஜென்சி கேஸ்னு ஜிஹெச்க்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டார். 2-3 நாளில் அவருடைய மொபைலுக்கு அலர்ட் வருது, அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் இருக்குன்னு. கார்ப்பரேஷன்லேருந்து நாங்கள் அங்கே ஒரு நாள் நடுவில் மட்டும் நம்ம சர்ச் ஓப்பன் பண்ணாங்க. மற்ற இதெல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நிக்சனுக்கு கொரோனா வந்திருக்கான், டெஸ்ட் பண்ணதில் வந்திருக்கான், கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்கிறாங்க கூப்பிட்டுட்டு போகிறதுக்குன்னு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அழுதோம். ஆண்டவரே, நான் கை குழந்தை வச்சிருக்கிறேன், என் கணவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் கணவருக்கு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக இருக்கணும், அது நெகட்டிவ்னு வரணும். நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் சமூகத்தில் நாங்கள் விசுவாசமாக போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள் திருவிருந்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோமே, உங்களுடைய ரத்தம் இந்த நாளில் கிரியை செய்யட்டும், எந்த பொல்லாப்பும் எந்த வாதம் எங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாதுப்பான்ட்டு நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் போனோம். இங்கே தைரியமாக உங்ககிட்ட பார்த்து சந்தித்து பேச ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. மீண்டுமாக டெஸ்ட் எடுத்தாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் அந்த ரிப்போர்ட்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் செய்துட்டாரு. எல்லாமே நெகட்டிவ்னு வந்துடுச்சு. கொரோனா இல்லை என்ற மீண்டுமான ஒரு புதிய ரிப்போர்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தாரு. அக்கம் பக்கம் வீட்டில் இருந்தவங்களுக்காகலாம் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் அவங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ இந்த நாளில் கூட நம்ம ஒரு விசையாக நம்ம முடிவு செய்யலாமா?
ஆண்டவர் நம்மளுடைய பரிகாரியாகிய கர்த்தர். நம்மளுடைய நோயில் மாத்திரம் அவர் விடுதலை கொடுக்கிற தேவன் அல்ல, நம்மளுடைய சாபத்தில் இருந்தும் நம்மளுடைய பாவத்தில் இருந்தும் அவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த வேளையில நம்ம எந்தெந்த சூழ்நிலையில அவரை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு நம்ம இருக்கிறோம், இப்பொழுதும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. நம்ம இந்த நேரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்களிடத்துல இருக்கிற அப்பா இந்த குற்றங்களை மன்னிங்கப்பா. எங்களிடத்துல இருக்கிற இந்த பாவ ஆண்டவரே உணர்வுகளை எடுத்து போடுங்க. நான் இந்த பாவத்துல சிக்கி கொண்டு இருக்கிறேனே, இன்றைக்கு என்னை விடுதலை செய்யுங்கப்பா. உங்களுடைய ரத்தம் எங்கள் சிரசின் மீது ஒரு விசையாக ஊற்றப்படுவதாக நம்ம அப்படியே அர்ப்பணிப்போம். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. எல்லாம் சேர்த்து சொல்லுமா? இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க செய்த வல்ல இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தம். சேர்த்து சொல்ல, இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. சேர்ந்து சொல்லப்பா, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்க
முழுவதும் கூட எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வல்லமை உள்ளதா இருப்பதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த காலை வேளையில அப்பா, இதோ எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அப்பா உம்முடைய ரத்தத்தில் மீட்பு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையில கூட உம்முடைய ரத்தம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவு செய்ய சிந்தப்பட்டு இருக்கிறதே. இதோ எங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்கள் அப்பா, பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசையாக நீர் நீக்கி போடுவீராக. அப்பா, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிற வேளையில எங்களுடைய இருதயத்துல அப்பா உம்முடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்க செய்யும். மீண்டுமாக அந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் நாங்க தூரமா இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில ஒரு விசையாக அப்பா எங்கள் மீது உம்முடைய ரத்தத்தை நீர் ஒரு துளி நீங்க ஊற்றுங்கப்பா. எங்க சிரசின் மீது உங்க ரத்தம் ஊற்றப்படுவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஆண்டவரே சப்பா விடுதலையை நீங்க கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.